அமைச்சரே நேரில் வந்து பொண்ணியோட அப்பா ஸ்டேஷன்லேருந்து வெளில எடுத்துட்டாங்க. இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ராஜசேகரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்கிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் அவங்களும் இல்லை ஜெயாமா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் நான் அவங்கள வெளில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னையா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு நேராக முத்தையாட்ட போய் பேசுகிறாங்க. முத்தையா ஆனால் எதுவுமே பேச திரும்பிக்கிறாங்க. முத்தையா அவனை கூடிய சீக்கிரமே வெளில எடுத்துடுறேன், ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது அப்படிங்கிறாங்க. நீயும் உன் குடும்பம் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, என் பொண்ணு எங்கே போனால் என்னதே தெரில, முதல்ல இது போயா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளில வரவோ பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் பாடி கார்டோட கார்லேருந்து வராங்க. அதை பார்த்துட்டு ராஜசேகருக்கும் என்ன மினிஸ்டர்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாரு. உள்ள வந்தோடனே இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு வாங்க சார் நீங்கள் என்ன இந்த பக்கங்கிறாங்க. அந்த முத்தையாங்கிறத பிடிச்சி வச்சிருக்கியா, அவளை முதல்ல வெளில விடியாங்கிறாங்க. இது மாதிரி அவங்க மேலே ஜெயாங்கிறவங்க இது மாதிரி அவங்க வீட்டுக்கு வெளில போராட்டம் பண்ணாங்க, அது இதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், என்னால் இப்போ விட வைக்காதுங்கிறாங்க. ஐயோ நான் சொன்னால் விட மாட்டேங்கிறேன், நீங்கள் விடலாம் சார், ஆனால் மேலே இடத்துல எனக்கு தான் ப்ரெஷருங்கிறாங்க. மேலே இடத்துக்கே என்னால் ப்ரெஷர் கொடுக்க வைக்கும், நீ முதல்ல உடியா அப்படின்னு சொன்னோனையும் அந்த இன்ஸ்பெக்டரும் பயந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முத்தையாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் நாளைக்கு அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சண்முகம் சக்தியும் சேர்ந்து பொண்ணியை தேடி போகிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணிவிடுங்க.